எங்க அம்மா முன்னாடி நின்னு எப்பவுமே நான் பொய் சொன்னதில்லை. ஆனா பொய் சொன்னதா எழுதியிருக்கேன். இந்த செவரு முழுக்க இருக்கிற பேப்பர் எல்லாம் பொய் தான். இதெல்லாம் நீங்க என்ன மிரட்டி எழுத சொன்ன பொய் தான். இந்த எழுத்தெல்லாம் பொய் தான். அம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. இந்த மம்மி, நான் தடவை எழுதின உண்மை. அம்மா மேல சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எழுதியிருக்கேன். இத நீயா ஒட்டு மம்மி. இந்த பொருந்ததே பொய் சொல்லதான். நான் இன்னும் உன்னை நம்புவேன்னு நினைக்கிறியா? நீ பண்ண தப்பாலுதான் உங்க அம்மா செத்து போனாங்க. இதை விட உனக்கு வேற என்ன சாட்சி வேணும்? நீ எப்ப கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போய் தொலைறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் அழகா இருக்கேனா? பாதி அழகா இருக்க. அப்போ மீதி மீதி வெளிச்சம் இல்லாம தெரியல. கரண்ட் இருக்கே, அப்புறம் எதுக்கு இந்த மெழுகுவத்தி? ஈபி கார்டுல மின்சார சிக்கனம் தேவை இக்கணம்னு போட்டிருந்துச்சு. அதான் கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு மெழுகுவத்தி ஏத்திக்கிட்டு நின்னுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? புருஷன் பொண்டாட்டி ரொமான்ஸ் பண்றதுக்கு ஏதாவது விசேஷம் வேணுமா என்ன? காதலுக்கு காலம் இல்லை, காதலுக்கு நேரம் இல்லை. ஐயோ, நீ நேரம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. 7:30 மணிக்கு ஏஜி என்ன கீழே வர சொல்லியிருந்தாரு. டைமுக்கு மட்டும் போலனா டென்ஷன் ஆயிடுவாரு. நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. ஆமா, அதான் லைட் போட்டாச்சுல, அப்புறம் எதுக்கு மெழுகுவத்தி? 7:30 அவருக்கு இல்ல, எனக்கு தான் 7:30. எனி டைம் ஏஜி கூடவே இருக்கீங்க. நான் எதுக்கு இருக்கேன்னு மறந்துடுறீங்க.
அதுக்கு இல்ல மாயா, ஏஜே ரெஸ்டாரண்ட் மாதிரி இன்னும் 2 புது பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுன்னு ஏஜே என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான ஃபைல் தான் இது. இதை மட்டும் ஏஜே பார்த்தாருன்னு வையே, செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. என்னாச்சு மாயா? இந்த லைட்ஸ், மெழுகுவத்தி, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், வச்சிருக்கிற பூ எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஆனா ஏஜியோட ஒர்க்கை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பேன். நான் ஒருத்த இங்க இருக்கேன்ற ஞாபகமாவது உனக்கு இருக்கா? உனக்கு ஏஜே, அவரோட ப்ராஜெக்ட், ரெஸ்டாரண்ட், எனக்கு இந்த வீடு, கிச்சன், ஜெயமாவோட இந்த 3 லாங்குவேஜ். இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு கிஷோர் இந்த கல்யாண வாழ்க்கை? எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குற நீ நம்ம லைஃப்க்கு மட்டும் உன்னால ஒதுக்க முடியாதுல்ல? கல்யாணம் ஆனப்போ மானே தேனேன்னு கொஞ்சின. ஆனா இப்போ எனி டைம் ரெஸ்டாரண்ட் மெனுவா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க. மேரேஜ் முடிஞ்சதும் ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு கூட்டிட்டு போய் ஃப்ளவர்ஸ் முன்னாடி பல்ல காமிச்சு நிக்க வச்சு 2 போட்டோ எடுத்துட்டு வந்தோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெளியில எங்கேயாவது போயிருக்கோமா? அப்பப்பா, என்னால தாங்க முடியல. இங்க பாரு, நம்ம கண்டிப்பா ஒரு ஜாலியான டூர் போறோம். நான் காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறேன். அப்புறம் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் வர. அப்புறம் எப்படி ஜாலியா டூர் போறது? 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறமா இன்செப்ஷன் படத்துல வர்ற மாதிரி கனவுலயே மீட் பண்ணி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். டோன்ட் வரி, இந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நான் ஓகே வாங்கிட்டேனா அதுக்கப்புறம் என்ன கேட்டாலுமே ஏஜ் எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாரு. அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு எங்கேயாவது ஒரு கண்காணாத இடத்துக்கு போயிட்டு இந்த ஃபைல், மொபைல் எந்த தொந்தரவுமே இல்லாம ஜாலியா இருந்துட்டு வரலாம். ஓகே? இதெல்லாம் நடக்குமா? அப்படி வெளியூர் போனதுக்கு அப்புறம் ஏஜ்ங்கிற வார்த்தையும் வாயில இருந்து வரக்கூடாது. மாயா மாயான்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே ஓகே. சரி, நம்ம எங்க போலான்னு சொல்லு. இரு, நான் பிளேஸ் என்னன்னு சொல்றேன், நீயே சூஸ் பண்ணு. ஓகே? ஓகே. 1 கொடைக்கானல், 2 கோவா, ஓகே? 3 குலுமணாலி, 4 ஐயோ ஏஜே கால் பண்றாரு, நான் வரேன். கிஷோர், கிஷோர், எனக்கு தான் பேராசை. பிசினஸ் பிசினஸ்ல அலையிற ஆள்கிட்ட போய் ரொமான்ஸ்னு சொன்னேன் பாரு. நல்ல வேலை. அது என்ன ரொமான்ஸ்? அது ஒரு டிஷ்ஷா அப்படின்னு கேட்காம விட்டாரே. ஐயோ. இதுதான் ப்ரப்போசலா? இதுக்கு பேர் தான் ப்ரப்போசலா? இதுக்கு தான் ஒரு வாரம் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்களா? இதை நான் பார்க்காம அப்படியே ஓகே பண்ணிருந்தா என்ன இருக்கும்? ஏஜே ரெஸ்டாரண்டோட மானம் எல்லாம் இந்த பேப்பர்ல பறந்ததுல அப்படிதான் பறந்து போயிருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் போர்டுக்கு அனுப்ப வேண்டிய ஃபுட் சாம்பிள்ஸோட டீடைல்ஸ் இவ்வளவு இமேஜோட இருக்கும். இந்தியா ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் ஓபன் பண்ற ஆசைப்படுற நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? பஞ்சாப்ல ஒரு சிங்க உட்கார வச்சு சாதத்தை போட்டு சாம்பார் ஊத்துனா அவ சாப்பிடுவானா? கல்கத்தால ஒரு பெங்காலிக்கு ரசத்தை போட்டு அவ விஷத்தை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனி ஃபுட் கல்ச்சர் இருக்கு. அது கூட தெரியாதா உங்களுக்கு? சவுத்னா சாதம், நார்த்னா ரோட்டி, எங்க சாட், எங்க ஃபாஸ்ட் ஃபுட், எங்க வெஜ், எங்க நான்வெஜ், கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்ல உங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்டோட மெனு அப்படியே காப்பி அடிச்சு அட்டாச் பண்ணிருக்கீங்க. சரி, இந்தியா விடுங்க. தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு சாப்பாட்டு வகைகள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கோயம்புத்தூர்ல சாப்பாட்டுல தேங்காய் சேர்த்துப்பாங்க, ஆனா திருநெல்வேலியில சேர்த்துக்க மாட்டாங்க.
பொள்ளாச்சியில ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற சாப்பாட்டை சென்னையில சாப்பிட மாட்டாங்க. சென்னையில சாப்பிடுற ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் சென்னையை தாண்டி ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல கூட சாப்பிட மாட்டாங்க. இது தெரியுமா உங்களுக்கு? இந்த லட்சணத்தை கூட தெரிஞ்சுக்காம ஆல் இந்தியா அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? தமிழ்காரங்க எல்லா இடத்துலயும் Hey, stop it. No more explanation. என்கிட்ட கத்துக்கிட்டது இவ்வளவுதான் இல்ல? இத்தனை வருஷம் என் கூட இருந்தும் என்ன சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க மட்டும் இல்ல, உங்க பொண்டாட்டிகளும் என்ன சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க ஆல் இந்தியா லெவல்ல யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்க பொண்டாட்டிங்க இந்த வீட்டோட மான மரியாதை எப்படி பறக்க வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா இது? என்ன அர்ச்சனை நடந்தது? நடக்கல, நடத்தினாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு தெரியாம ஒரு அத்தையை கூட்டிட்டு வரோம்னு சொல்லி ஒரு ராட்சசிய கூட்டிட்டு வந்து என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினாங்க. என்ன மாயா? இது எங்களுக்கு தெரியாது ஏஜே. அதுதானே சொல்றேன், உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வராது, ஹோம் மேனேஜ்மெண்ட் வராது. இந்தியா ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் ஓபன் பண்றத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. என்னோட ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ரொம்ப முக்கியமானது கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். ஆனா இந்த வீடு தான் எனக்கு சாட்டிஸ்பாக்சன். இந்த வீட்ல எல்லாரும் முன்னாடியும் வருத்தப்பட வச்சுட்டாங்க உங்க பொண்டாட்டிங்க. இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு என்னோட கௌரவத்தை அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு அடங்கா பிடாரி என் வீட்டுக்கு வந்து நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்தை பத்தி அவ்வளோ கேவலமா பேசிட்டு போறான். கல்யாணமா? அதுவும் இந்த ஹிட்லர் கூடவா? உலகத்துல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களுக்கும் கல்யாணமாகி இவரு மட்டும் மிச்சம் இருக்காருன்னா கூட நான் இந்த ஹிட்லரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நினைச்சாலே என் உடம்பெல்லாம் எரியுது. ஏஜே, நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. Stop it. தயவு செஞ்சு பேசாதீங்க அர்ச்சனா, தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆனா இவங்களோட சேர்ந்து நீங்களும் குற்றவாளி மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. ஏஜியோட வாழ்க்கையில தப்புக்கும் தப்பு செய்யறவங்களுக்கும் இடம் இல்ல. நான் 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது உண்மைதான். ஆனா அதுக்கு பிரபலி இருந்த இடத்துக்கு ரோட்ல போற ஒருத்திய கூட்டிட்டு வந்து நிறுத்துவீங்களா? நான் அந்த பொண்ணோட போட்டோ கூட பார்க்காம ஓகே சொன்னேன். ஒரு நல்ல பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்வீங்கிற ஒரு நம்பிக்கையில தானே. அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்திட்டீங்களா? சொல்லுங்க. சரி, நான் தான் அந்த பொண்ணோட போட்டோ பார்க்கல, நீங்க தான் அந்த நவரச நாயகியோட முகத்தை பார்த்திருப்பீங்கல்ல. நான் யார அவ்வளவு வெறுக்கிறேனோ, நான் யார என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவளை ஒரு பல்லக்குல உட்கார வச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்க நீங்க. அந்த கேக்கு காரி முன்னாடி என்ன முட்டாளாக்கிட்டீங்க நீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு என்ன முட்டாளாக்கிட்டீங்க. என்னால முடியாது. நான் இருக்கேங்கிற தைரியத்துல தானே நீங்க 3 பேர் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. ராகுல் தூரமா இருக்கான். அவனு உங்களை மாதிரி தான் இருப்பான். சித்ரா சொல்லுவாங்களோ நீங்க சொல்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ராகுல் கூடிய சீக்கிரமே இங்க வரணும். அவ்வளவுதான். அப்புறம் உங்க வைஃப் கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு அத்தை தேடுறங்கிற பேர்ல என் மானத்தை வாங்க வேணாம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேணா ரெஸ்டாரண்ட் வேலை பார்க்கலாம். என்ன மாயா இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? என்ன நீங்களுமா? அது என்ன நீங்களுமா?
அவ தான் இந்த குரூப்புக்கு லீடர். அது இல்லைங்க. போதும் அர்ச்சனா, ஏஜேக்கு விருப்பம் இல்லாததை நீங்க எதுக்கு செய்றீங்க? அத்தையை தேடுற வேலையை ஜெயமா கிட்ட விட்டுட்டு நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. எங்க வேலைக்கு நாங்க ப்ரொபோசல் வாங்க வந்துட்டு இப்ப அவர்கிட்ட நாங்க வாங்கி கட்டிக்கிறோம். உங்களெல்லாம் ச்சே ச்சே. அவளை நம்பி இந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டதுக்கு எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டா. என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு வேஷம், எல்லாரையும் மொத்தமா ஏமாத்திட்டாளே. கௌரவமா இருந்த என்ன இன்னைக்கு நிக்க வச்சு கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்கு கூட பதில் சொல்ல முடியாதபடி செஞ்சுட்டாளே. இனி அவளை நான் மன்னிக்க தயாரா இல்ல. அவளுக்கு ஏனோ தானோன்னு புத்தி சொல்லக்கூடாது. என்னோட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஐயோ, ஹிட்லர், ஹிட்லர். ஓ, கனவா? ஹிட்லர் எதுக்கு ஏன் கனவுல வரணும்? கனவுல வந்தா முருகா முருகான்னு சொல்லுவோம். இந்த ஹிட்லர் வந்தா என்ன சொல்றது? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறான் இந்த ராட்சச ஹிட்லர். கொரோனாக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிற டீம் கிட்ட சொல்லி கனவுல கெட்ட வைரஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்க சொல்லணும். சுயம்பரத்துல பொண்ணுங்க மாலையோட நிக்கிற மாதிரி இந்த ஹிட்லர் தாலியோட ஒவ்வொரு லேடிஸ் ஹாஸ்டல்லையும் கதவு தட்டுற மாதிரி கனவு வருதே. இந்த பொண்ணாவது பாவம் பார்த்து அந்த தாலிய கட்டிக்கிச்சு ஆடு மஞ்ச தண்ணிய ஊத்திக்கிட்டு மட்டன் கடை முன்னாடி நின்னுக்கிட்டு மேல கத்துற கதையாதான் இருக்கும். அழகி, இவ்வளவு அழகா இருக்க. அக்காவுக்கு ஹிட்லர் கனவுல வந்திருப்பாரு போல. உலக அழகி நான் தான். அக்கா வந்துட போறா. நீ எதுக்கு இங்க வந்த? அக்கா வர போறா. ஏய், அக்கா வந்தா நான் பாத்துக்கிறேன். இந்த நேரத்துல நீ எதுக்கு வந்த? ஏய், நீ தானே அன்னைக்கு சொன்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு வர சொல்லி, அதான். எனக்கு இந்த தைரியம் தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? வைக்கும் காதலுக்கு ஜே.